இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே ப்ளீஸ் ஏதாவது பண்ணுண்ணே. ஆதி மன்னிப்பு கேட்காம இந்த விஷயத்தை சரி பண்ண முடியாது மித்ரா. சுதாகர், இந்த பிசினஸ் டீலை நாங்க கேன்சல் பண்றோம் சார். இல்ல, இதுக்கு மேல இது சம்பந்தமா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க சார். எங்களை பகைச்சுக்கிட்டு நீங்க எப்படி பிசினஸ் பண்ண போறீங்கன்னு பாப்போம். ஏய் ஓட, உன்ன மாதிரி ஆளுங்களோட பிசினஸ் பண்றதுக்கு சும்மா இருக்கு. ஐயோ விஜய், வா போலாம் போலாம். ஆதி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, எல்லாம் போச்சு. எவ்வளவு பெரிய டீல். இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கிங்களோட பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. What the hell, மித்ரா? எவ்வளவு அழகா பிளான் பண்ணி அந்த பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். எல்லாத்தையும் 10 நிமிஷத்துல ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்களை இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டேன். என்ன மச்சான், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? லுக், நீதான் எல்லாத்தையும் கெடுத்த. என்ன மச்சான், பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட? நான் என்ன பண்ணேன்? எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அதை நான் கரெக்டா தானே பண்ணேன். இந்த குறை சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். ஏதோ என் மச்சான் மாதிரி இருக்கீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா நடக்கிறதே இங்க வேற. உன்னை யாரும் எதுவும் சொல்லலாமா? நீ எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்க. தப்பெல்லாம் என் மேலதான். போதுமா? மச்சான், இப்ப சொன்னியே அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ ஏதோ டென்ஷன்ல பேசுற. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். பாரதி, இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆளு கிடைக்கல, வேலை ஆகணும், ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா, அதனாலதான் நான் வந்தேன். வேலையில எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு தான் உங்களை விரட்டி விரட்டி வேலையை வாங்கினேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனைல முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என் மேல ஏதாவது தப்பு இருந்தா எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நல்ல மாதிரி நடிக்கிறா பாத்தியா? சாத்தான் வேதம் போதிச்சா அப்படி இருக்கு பேச்சு. உலகமாக நடிப்பா இருக்குங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? நீங்க வர வரைக்கும் எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. நீங்க எப்போ வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அப்ப ஆரம்பிச்சது எப்படி போய் முடிஞ்சதுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னம்மா, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க நீ? என்னமோ நான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வந்த மாதிரில பேசிட்டு இருக்க நீ. நான் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேலை முடிஞ்சது பாத்தீல்ல? பார்த்தோம். அவளை ஏகிட்ட விடு லட்சுமி. இந்த பாரு சரோஜா, என்னமோ எல்லா வேலையும் நீ செஞ்ச மாதிரி பேசுற. ஏ கிழவி, என்னாண்ட இந்த பூச்சாண்டி வேலை காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏதோ தப்பு நடந்து போச்சேன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். இதோ பாரு பாரதி, ஏதோ நடந்து போச்சு. இவங்க ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. விடுங்கக்கா. பாத்தீங்களா இப்ப கூட பாரதி எப்படி பேசுதுன்னு? உங்க ஆளுங்களே நீ தான் டிஃபரெண்டா இருக்க பாரதி. என் மேல ஏதாவது தப்பு இருக்கா பாரதி? இல்லக்கா, நீங்க கரெக்டா தான் பண்ணீங்க. அப்படி சொல்லு பாரதி. இப்ப என்ன சொல்றீங்க? அதான் வந்த வேலை முடிஞ்சதுல, கிளம்பு. எல்லாருக்கும் வேலை இருக்கு. நான் வேலை. இன்னைக்கு ஆதித்யாக்கு பிறந்த நாள். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம். ஹாப்பி பர்த்டே இந்த பையனுக்கு தானா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சபாஷ் சரோஜா, வந்த வேலை முடிஞ்சது. நம்ம பேமெண்ட்டை வாங்கிட்டு ஜூட்டு விட்டுற வேண்டியதுதான். மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா, ஓவரா பேசிட்டு என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. மித்ரா, இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. கை நீட்டி வாங்கின காசுக்கு நான் வேலை பார்த்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. மிச்ச காசு கொடுத்தீனா நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். சரோஜா, மித்ரா, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தோ பாரு மச்சான், நானும் உன்ன மாதிரிதான் பயங்கர சாஃப்ட். ஆனா என்னாண்ட ராங்கு காட்டினா என்னோட ராங்கித்தனத்தை நான் காட்ட வேண்டியதாதான் இருக்கும். உன் தங்கச்சி என்கிட்ட சொல்லி வை, பேஜாராயிடும் சொல்லிட்டேன். என்ன சொல்லி வைக்கணும்? வந்ததுல இருந்து என்னமோ நீ எங்களுக்கு தான் வேலை பார்த்த மாதிரி எதுவுமே நடந்துக்கல. பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், என்ன அவ இவன் வாய் நீளுது? மச்சான், உனக்காக பாத்துட்டு இருக்க. இல்லனா இந்த சரோஜா யாருன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். ஏய், 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆளாளுக்கு இப்படி கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன்ல.
முதல்ல 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மச்சான் நீ ஆல்வேஸ் ரைட் தான். உன் தங்கச்சி தான் எப்பவுமே ராங்கா பேசுது. உன்ன மாதிரி பொறுமையா அழகா பேசியிருந்தா நான் ஏன் டென்ஷன் ஆக போறேன்? மித்ரா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சரோஜா, இப்போ உனக்கு என்ன? பேசின பணம் வேணும், அவ்வளவுதானே? ம். இந்த பணத்தை வச்சுக்க. இதுல நாங்க உனக்கு கொடுக்கறதா சொன்ன பணத்தை விட அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நீ எங்களுக்கு செஞ்ச உதவிய எங்களால மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மறுபடியும் ஏதாவது வேலை இருந்தா கண்டிப்பா உனக்கு சொல்லி அனுப்புறேன். இப்ப நீ கிளம்பு. அடடடடா, என் மச்சான்னா மச்சான் தான். எவ்வளவு தன்மையா அழகா பேசுற. உன்ன மாதிரி பேச கத்து கொடு உன் தங்கச்சிக்கு. உங்க 2 பேரோட போனை கொடுங்க. ம் ம் பாரதி, இப்ப எதுக்கு எங்க போன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? நாம போற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது. நிம்மதியா போய் சாமி கும்பிடணும். அதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். கோயில்ல இருந்து வீட்டுக்கு திரும்ப வர வரைக்கும் யாரும் போனை ஆன் பண்ணக்கூடாது. ம்? வாங்க போலாம். இது உன் வீடு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ஏதோ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி மாதிரி நின்னுட்டு இருக்க. வேற என்னமா பண்ண சொல்ற? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். மித்ரா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ தப்பா நடக்குதுமா. ஆமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அமெரிக்கால இருந்து வந்து இறங்கின நாள்ல இருந்தே ஆதிய தான் கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ வீட்லயே திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா ஒன்னும் நடந்த பாடு இல்ல. எத்தனை வாட்டி முடிவு பண்ண கல்யாணம் நின்னு போச்சுல்ல. இனிமே என்னத்த சொல்றது? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு அந்த பாரதி குடும்பத்தை கண்டாலே பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் அசிங்கப்பட்டதை பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆமாமா, எனக்கும் ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ஆனா ஏன்டா இப்படி நடக்குதோ தெரியல. பாவம் பாரதி எல்லாரையும் கூட்டிட்டு எங்கயோ கிளம்பி போயிட்டாமா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலமா. ஏய், நான் அன்னிக்கே உன்னை பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னேன். எப்பவும் நம்ம வீட்டுல தாண்டி நீ மகாராணி. மா, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் சொல்லாதமா. ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குதுமா. நான் போய் ஒரு காஃபி போட்டு குடிக்கிறேன். ம்? இந்த வீட்டுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கமா தெரியுதுங்க. ச்சே, இதுங்களை பத்தி யோசிச்சா எனக்கு தலைவலியே வந்துரும் போல இருக்கு. பேசாம ஒரு டிராவல்ஸ் கம்பெனில சொல்லி ஒரு டூரை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான்.